வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள். கடந்த முறையே நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன். ஏன்னா சூரியனை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார். இப்போ சிம்மத்தில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 பகுதியாக நான் பேசுகிறேன். அதனால் இப்போது 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு கணக்கு, 15 தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு. கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனானவர் சனி, ஜென்ம சனின்னு சொல்லுவார். அதாவது சனி உங்கள் ராசியிலேயே இருக்கார். அப்போ சனி ராசியில் இருக்கும்போது ஏன் பாதிப்பு? சில பாதிப்புகள் உண்டு தான். ஏன் ஏற்படுறது அப்படின்னா, அவர் பார்க்கக்கூடிய இடம் 3, 7, 10. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் 3ஆம் வீடு என்பது நம்ம முயற்சி ஸ்தானம். அப்போ 3ஆம் வீட்டை அவர் பார்க்கும்போது என்ன ஆகும்? நம்ம செய்கிற முயற்சி சரியாக இருக்கா? பயம், மனசில் குழப்பம். 7ஆம் வீட்டை பார்க்குறார். 7ஆம் வீடு என்பது ஒரு விதத்தில் மனைவி, இன்னொரு விதத்தில் தொழிலில் வர பார்ட்னர்ஸ். 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம். அப்போ இங்கெல்லாம் கொஞ்சம் பாதிப்பை உண்டு பண்ணும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் வீட்டை பார்த்தார். அப்போது வேலையில் நீங்கள் இன்றியமையாதவராக இருப்பீர்கள். உங்களுடைய ப்ரெசன்ஸ் ரொம்ப அவசியம். அதனால் வேலையில் எனக்கு ஜாப் த்ரெட்டு இதெல்லாம் நடக்காது. ஆனால் அதே நேரத்தில் சனியும் 10 பார்த்து குருவும் 10 பார்த்தா என்ன ஆகும்? உங்களுக்கு வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் தள்ளி போகும். வராமல் போகாது, ஆனால் தள்ளி போகும். ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா சனி மட்டும் 10 பார்த்தா பாதிப்பு உண்டு. ஆனால் எப்போ குருவும் சேர்ந்து பார்த்தோம் அப்போ அந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது. 2ஆம் வீட்டில் ராகு, 5ஆம் வீட்டில் செவ்வாய். 2ல் ராகு பட்டுன்னு பேசுவீங்க, 5ல் செவ்வாய். சில பேர் இரிட்டேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே கோபம், முடிஞ்ச வரைக்கும் வெளியில் ஸ்மைல், ஆனால் உள்ளுக்குள்ளே எரிமலை. அப்போ எரிமலை எப்போது வெடிக்கும் தெரியாது. இதுவும் ஒரு நிகழ்வாக இருக்குது உள்ள. அப்போது என்ன ஆகுது? 5ல் செவ்வாய் இருந்தது. 5ன்னா நம்ம புத்தி, நம்ம மைண்டு, நம்ம ஹெட்டு. அங்கே உஷ்ணம், அதனால் கோபம். அதுதான் இதுவும் இருக்காது. அப்போ 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன இதுக்கு ராகு என்ன பண்ணுவார்? வார்த்தைகளில் அதை வெளிப்படுத்துவார். அப்போது இது நல்லதா கெட்டதா? நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போவுமே வார்த்தைகளில் கவனம் என்பது பொதுவாக அட்வைசபிள். 7ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சஞ்சாரம். 7ஆம் வீடு என்பது ஒரு விதத்தில் பார்த்தா தொழிலில் பார்ட்னர்ஸு, இன்னொன்று மனைவி. அப்போது உங்கள் கோவத்தை எங்கே போய் காமிப்பீங்க? ஒய்ஃப்ட்ட அவங்க எதாவது கேட்பாங்க சாதாரணமாக. நீ என்ன உனக்கு கொஞ்சம் கூட சொன்னால் மண்டையில் ஏறாதா? ஏதோ நைன்னு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு ஏதோ பேசிடுவீங்க. அவங்க பயங்கரமாக கோவப்பட்டுருவாங்க. அதனால் சொல்லுவாங்க, மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி அப்படின்னு. அப்போ தொழில் பண்ணுற இடத்துலையும் பொறுமையாக இருக்கணும், மனைவிட்டையும் பொறுமையாக இருக்கணும். வேறு வழி இல்லை. அப்படி இருந்தால் தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இல்லை உங்கள் நிம்மதியை கெடுத்துரும். அதனால் 2 இடத்துலையும் சற்று கவனமாக இருந்தால் போதும். எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. அப்போது எங்கே இது நம்ம பொறுமையாக இருக்கணுங்க, வேறு வழி இல்லை. அவ்வளோதான். மற்றவங்க தப்பு செஞ்சால் கூட சரி, ஏதோ ஒரு தவறு ஆகிடுது, ரைட், இந்த தவறை எப்படி சரி பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கன்னா உங்கள் நிலை உயரும். ஆனால் என்னம்மா இந்த தப்பை நீ செய்ய போச்சுன்னு விடாமல் சண்டை போட்டீங்கன்னு வைங்களா, பிரச்சனை தான் அதிகமாகும். இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போ என்ன நடக்கிறது? 2ஆம் பகுதிக்கு பாருங்கள். 2ஆம் பகுதியில் என்ன ஆகும்? புதன் 8ஆம் வீட்டுக்கு உள்ளே போயிட்டு 4th வீக்கில் உச்சமாவார். அதே நேரத்தில் 9ல் சுக்கிரன் வருவார். அப்போது இப்போ நிலைமை கொஞ்சம் சாஃபன் ஆகிடும், சீர்படும். அப்போ 9ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் குழந்தைகளால் சந்தோஷங்களை ஏற்படுத்துவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டை நீங்கி அந்யோன்ய பாவம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுவார். கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் அட்வான்டேஜஸாக உங்களுக்கு ஓரளவுக்கு அமையிறது. ஆனாலும் ஜென்ம சனி, அதனால் பூர்ணமான நன்மையா அப்படி சொல்ல முடியாது. ஆனால் நடக்கக்கூடிய சில காரியங்களில் 2 ஃபார்முலா. 15 தேதி வரைக்கும் பொறுமை, நிதானம். மற்றவர்கள் தவறு செய்தாலும் அந்த தவறை எப்படி சீர் செய்வது அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட் வரும். அப்படி நீங்கள் இருக்கிற பட்சத்தில்
2ஆம் பகுதியில் இயற்கையாகவே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் ஓரளவுக்கு சந்தோஷங்களையும் பெற்றுத்தரக்கூடிய காலம். அதனால் இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அதனால் ஜென்மசனி இருப்பதால் கூடுதல் கவனத்தோடு தான் செயல்படணும். குறிப்பாக வண்டி வாகனங்கள் இயக்கும்போது சரி, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில நேரங்களில் இந்த ஜென்மசனி என்ன பண்ணும், காலில் அடிபடும். பெரும்பாலும் ஜென்மசனி நடக்கிறவங்க இந்த கொஞ்சம் வயசானவங்க போயிட்டு பாத்ரூமில் சறுக்கி விழுவான். ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பைக்கில் போய் கீழே விழுவாங்க. ஸோ காலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது எதை பற்றியும் பயப்பட வேண்டாம், ஐயோ ஜென்மசனின்னு பயப்பட வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல காம்ப்ளிகேஷனை அதிகப்படுத்தாதீங்க. வேலை உடனே மாறணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வேலை மாற்றம் என்பதெல்லாம் சரியாக அமையுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. அதனால் அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, நிதானமாக செயல்படுங்க. உங்களுக்கு வர வேண்டிய எந்த பிரச்சனையும் வராமல் தவிர்க்க முடியும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.